சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது மாம்பழ கேசரி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மாம்பழ கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: மாம்பழம் 1, ரவை 1 கப், மிக்ஸ்டு நட்ஸ் தேவையான அளவு, சர்க்கரை 1 கப், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், பால் 1 கப், நெய் தேவையான அளவு. மாம்பழ கேசரி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் தேவையான அளவுக்கு நெய். இதில் நம்ம கிட்ட இருக்க மிக்ஸ்டு நட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முந்திரி, பாதாம், திராட்சை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை எல்லாமே நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லா நட்ஸும் நமக்கு பொரிஞ்சா போதும். இது அப்படியே நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில். ஸோ நட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய்யில் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக இதே நெய்லேயே நம்ம கிட்ட இருக்க ரவை 1 கப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒயிட்டாக இருக்குது. இந்த ரவை வந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு நமக்கு வரணும். எப்பயுமே கேசரி நம்ம வந்து நல்லா வறுப்பட்டால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் டெக்ஸ்சர். ஸோ இது ஸ்லோவாக நமக்கு வறுப்படட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஒரு பக்கம் வந்து சூடு பண்ணிடலாம். நல்ல கலர் வரணுன்றதுக்காக நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தீ வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஃப்ளேவர் மாறிடும். இது நல்லா ஸ்லோவாக நமக்கு வந்து நல்லா கலர் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ளே இன்னொரு சைடில் இப்போ நம்ம வந்து எதால வந்து நம்ம ரவை சேர்த்தமோ அதாலேயே வந்து நம்ம தண்ணியும் பாலும் கலந்து சேர்த்துக்கலாம். இதால வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம், 1 வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். இது ஒரு பக்கம் நமக்கு கொதி வர ஆரம்பிக்கிட்டோம். ஸோ இந்த ரவையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து இப்போ தான் நமக்கு வந்து கலர் டேர்ன் ஆகி வந்துட்டுருக்கு. நல்லா சிம் ஃபயரில் நல்லா வந்து ஈவனாக நமக்கு வந்து எல்லா ரவையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் வரணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாம்பழ கேசரி பண்ணுறோம். மாம்பழம் அப்படின்னும் போது நமக்கு வந்து சீசனல் ஃப்ரூட் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த சீசனில் நமக்கு நிறைய மாம்பழம் கிடைக்கும். இப்போ கிடைக்கிற மாம்பழம் எல்லாமே வந்து நமக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாம்பழத்தில் இந்த கேசரி நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து நம்மளுடைய இந்த சீசனுக்கான ஒரு ஸ்வீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் கேசரி பண்ணுவோம். நீங்கள் இந்த சீசனில் நீங்கள் வந்து இந்த மாம்பழம் கிடைக்கும் போது இந்த மாம்பழ கேசரியை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாம்பழம் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட்டில், அது பலாப்பழத்தில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாவில் பண்ணலாம், வாழைப்பழத்தில் பண்ணலாம், ஆப்பிள் கேரட் ரெண்டுமே நீங்கள் வந்து அரைச்சிட்டு கூட நீங்கள் வந்து இப்படி பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ஆப்பிளில் ப்ளைனாகவும் பண்ணலாம். எல்லா ஃப்ரூட்ஸுமே வச்சு நம்ம இந்த மாதிரி பைனாப்பிள் யூஸ்வலாக வந்து பைனாப்பிள் நம்ம பண்ணுவோம். ரவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. வறுப்பட்டு கலருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து டேர்ன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. எப்பயுமே நம்ம வந்து 1:3 ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 கப் ரவைக்கு நம்ம வந்து 3 கப் வந்து தண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்லா வந்து ஆறுனா கூட நமக்கு வந்து ஒரு வெட்டி சாப்பிட்ற மாதிரி. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேசரி நம்ம சாப்பிடும்போது நல்லா பீசஸாக கட் பண்ணுற மாதிரி கெட்டி ஆகிடும், இறுகிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும். ஆறுனாலுமே நல்லா வந்து ஸ்மூத் டெக்ஸ்சராக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் சேர்த்துருக்கோம். ஏன்னா மாம்பழத்தோடு இந்த பால் சேரும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் இப்படி செய்யும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் அது நல்லாயிருக்கும். மறுநாள்லாம் இருந்தால் நமக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து பால் விட்டு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கே வந்து இதை யூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நல்லா நீங்கள் வந்து ஒயிட்டாக நம்ம இருந்ததுக்கும் இப்போ கலரும் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலும் தண்ணியும் நம்ம வந்து கலந்து வச்சுருந்தோம். இதுவும் நமக்கு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துடலாம்.
ஜஸ்ட் நிறுத்தாமல் ஃபுல்லாக அப்படியே சேர்த்துடலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேசரி பண்ணும்போது நமக்கு நிறைய வந்து உள்ளே வந்து அங்கங்கே லம்பாக இருக்கும், கட்டி கட்டியாக ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து டென்ஷனே வேணாம். நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து கொதிக்க வச்சு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா அது ஈவனாக நமக்கு கொதிச்சும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்லோவாக தான் ஒரு பக்கம் ஊற்றிட்டேலாம் கிளறுவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கட்டிப்படும், ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஆவிலாம் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து டென்ஷனே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவையும் வந்து டக்குன்னு வெந்துடும் நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவை நல்லா நமக்கு வெந்துருச்சு. நம்மக்கிட்ட இருக்க மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா வந்து நீங்கள் குவாலிட்டியான மாம்பழத்தை நல்லா பழுத்ததாக எடுத்துக்கணும். அதை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நார் இல்லாத மாம்பழமாக எடுத்து தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி புளிப்பு இல்லாத மாம்பழமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கப் ரவைக்கு நம்ம வந்து ஒரு கப் போல் நம்ம வந்து மாம்பழ பியூரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே ஒரு கப் வந்து நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாம்பழத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல ஒயிட் சுகர்னு கிடையாது, நீங்கள் வந்து உங்களுக்கு வெல்லம் பிடிச்சாலும் ஆட் பண்ணலாம், நாட்டு சர்க்கரை நீங்கள் வந்து ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம், அல்ஃபோன்ஸா, அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இதில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாம்பழத்தை நம்ம வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். அதே மாதிரியே கொஞ்சம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்கு போல் நம்ம வந்து இதில் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணுறோம் ஃப்ளேவருக்கு. இது கூடவே கொஞ்சம் நம்ம நட்ஸையும் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லோ கலராக இருக்குது. நீங்கள் வந்து இதில் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தளதளன்னு இருக்கும்போதே இறக்கிருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஆறும் போது நல்லா வந்து ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும். இதுக்கு மேலே ஏன்னா இது பால் தான் விட்டுருக்கோங்கிறதுனால இது வந்து நமக்கு நல்லாவே இறுகிரும் சீக்கிரம். ஸோ நம்ம இந்த அளவில் சேர்க்கும் போது நமக்கு வந்து இறுகாமல் இருக்கும். ஸோ இப்போ ரவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நமக்கு வந்து சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நம்மளோட கேசரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாம்பழ கேசரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மாம்பழ கேசரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் மேலே விட்டுடலாம். இந்த சூட்டில் நம்ம விடும்போது அதுவே நல்லா நமக்கு மெல்ட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே நல்லா நெய்யில் பொரிச்சு வச்சுருக்க நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த மாம்பழ கேசரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்டில் மீட் பண்ணலாம்.